இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தில் இருந்து இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. இங்க சூர் என்கிற வனாந்தரத்துல போய் இருக்கிறாங்க. இங்க அவர்களுக்கு 3 நாள் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. திருப்பி மாறான ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்க தண்ணீர் கசப்பாய் காணப்பட்டது. இந்த கசப்பான அந்த தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். கொடுத்ததற்கு பின்பதாக கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை தான் இது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. சில காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணுமா. 2வது சொல்றாரு, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, 3வதாக 4வதாக அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி 4 காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இவைகள் எல்லாம் நாம் செய்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோமா? அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறோமா? அடுத்து சொல்றார் பாருங்க, கட்டளைகள், அவருடைய வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கணுமா? 4வது நியமங்கள், அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொன்றையும் கை கொண்டால், அடுத்து சொல்றார் பாருங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் உன்னுடைய ஹீலர். நான் உனக்கு சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்தா அவனுக்கு நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்வு அவருக்கு முன்பதாக சுத்தமும் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இப்ப சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் கடந்து வந்து விட்டாங்க. கடந்து வந்த பிறகு அங்கே அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, அங்கே ஆரோனும் மோசேயும் அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த பாடலின் வரிகளை அங்கே முதற் பகுதியிலே இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என் பலனும் கீதமுமானார், அவர் எனக்கு ரட்சிப்புமானார், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன், அவர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று அவருடைய அவரை வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துறார். ஏன்னா அவர் செய்த நன்மை அது பெரிய நன்மை. பிரியமான கண்ணால பார்த்தாங்க, பிரத்யட்சமாய் பார்த்தாங்க. நம்முடைய வாழ்வில கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதற்கு நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவரை புகழ்ந்து பாடுறவர்களாய் இருக்கிறோமா? அநேக நேரங்களிலே ஒரு காரியத்துக்காக நாம் போராடி ஜெபிக்கிறோம். இந்த காரியம் நமக்கு கிடைச்ச உடனே ஆண்டவரை மறந்துடும், அவருக்கு நன்றி செலுத்த மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இங்கே அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். சிவந்த சமுத்திரத்தை 2வது இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாத அதிசயத்தை அவர் செய்தார் என்று சொல்லி அவருடைய மகத்துவமான கிரியைகளை சொல்லி சொல்லி பாடி அவரை துதித்தார்கள். பாருங்க, மோசே ஆரோனுடைய சகோதரி ஆகிய மிரியாம் அவள் தம்புருவை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு அவளும் என்ன பண்றானா, சகல ஸ்திரீகளும் அவளை போல அவள் தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடு நடனத்தோடு அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள், பாடினார்கள். கர்த்தரை பாடுங்கள் பிரதிவசனமாக. ஒருவர் நான் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடும்போது இவ சொல்றா, இவங்க பாடுறாங்க பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று மாறி மாறி பாடினார்களாம். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் அந்த துதிகளிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அந்த வேற எதுவுமே அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல பிரியமானவர்களே.
இந்த காலை வேளையிலே நம்ம அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த துதியை, அந்த மகிமையை கொடுக்காதவர்களாய், அதிலே தவறி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காலை வேளையிலே காலையில 5:15 இருந்து 5:25 வரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் அவரை ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே? அல்லது தூக்க மயக்கங்கள்ல இருக்கிறோமா? நம்ம துதிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை நாம் செய்கிற காரியம் இந்த ஆண்டவர் மாத்திரம் தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சமூகத்துல துதிப்போரை அவர் கைவிடுவதே இல்லை. துதிப்போரை, நம்பினோரை, இன்றைக்கு நம்ம பாடினோம் அல்லவா? நம்பினோரை அவர் மறப்பதில்லை. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அவரை துதிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் எல்லாரும் பாடுகிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அதன் பின்பதாக அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து மோசே அவர்களை பிரயாணப்படுத்துகிறார். ஏன்னா அவங்களோட ஏம் என்ன? கானான் தேசத்தை சுதந்தரிக்கணும், பரம கானானுக்குள்ளாய் போகணும். உலக ஓட்டத்திலே நம்முடைய பிரயாசமும் என்னது? நம்முடைய ஆசை என்னது? அந்த பரம கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். வழி பிரயாணத்திலே பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருந்து அந்த பரம கானானை சொந்தரித்துக் கொள்ளணும். அதுதான் நம்முடைய ஏன் பிரியமானவர்களே. உலகத்துல பெருசா நான் பணம் சம்பாதிக்கணும், பெரிய மாட மாளிகைகளை கட்டணும், நான் அப்படி இருக்கணும், அதெல்லாம் நமக்கு இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். அதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருவா. ஆனா நம்முடைய முதலாவது ஒரு காரியம், முதலாவது ஏம் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துல ஓடுகிற ஓட்டத்தை ஒரு நாள் நான் முடிப்பேன். அன்னைக்கு என்ன ஆண்டவருடைய சமூகத்துல என் கண்ணை நான் திறக்கணும். அந்த ஆசை இருக்கணும் பிரியமானவர்களே. ஆகவே அவன் பிரயாணப்படுத்துகிறான். கானான் தேசத்துக்கு போகணும் அல்லவா? வழி பிரயாணத்துக்காக பிரயாணப்படுத்துகிறான். அங்கே சூர் வனாந்தரத்துக்கு போகிறாங்க. 3 நாள் வனாந்தரத்துல தண்ணீர் கிடையாமல் நடந்தார்களாம். உண்மையான தேவ பிள்ளை, உண்மையாகவே தண்ணீர் இல்லைன்னா எல்லாருக்கும் முறுமுறுப்பு வரதான் செய்யும். நம்முடைய வாழ்வில 3 நாள் நமக்கு தண்ணீருக்கு தரலனா, தண்ணீர் கிடைக்கலனா எப்படி நம்ம முறுமுறுப்போம்? ஆண்டவரையும் தேட மாட்டோம், வேதத்தையும் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்கவும் மாட்டோம் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில அதான் நடந்தது. 3 நாள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாம இருந்தது. சரி, 3 நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி அவங்க முறுமுறுத்ததா இந்த இடத்துல சொல்லல. 3 நாள் கழிச்சு மாறாய்ங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க பிரியமானவர்களே. அந்த மாறாலையாவது தண்ணீர் இருக்கும்போது அவங்க நினைச்சாங்க பாருங்க, இந்த மாறாவின் தண்ணீராவது மதுரமாயிருக்குமே, இந்த மாறால தண்ணீரை பார்த்தோன்னு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பாருங்க, தண்ணீரை பார்த்த உடனே ஓடி போய் இதை குடிக்க போயிருப்பாங்க பிரியமானவர்களே. ஆனா பாருங்க என்ன நடந்ததுன்னா, அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டதாம். அன்பான தேவ பிள்ளையே, தண்ணீர் கசப்பா இருந்தது. 3 நாள் கஷ்டம். வழி பிரயாணத்துல டயர்டு, வனாந்தரம், எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கோம், போராட்டம். அன்பான தேவ பிள்ளையே, அந்த சூழ்நிலைமையில அவங்க தண்ணீரை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்ட நிலைமையில அது கசப்பா இருந்தது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில கூட சில நேரங்களிலே இப்படி கசப்பான அனுபவங்கள் நாம் அநேக நேரங்களில சந்திப்பது உண்டு. கசப்பான நேரங்கள். சில நேரங்களில இது மதுரமாயிருக்கும் என்று நினைக்கிற காரியங்களிலே கசப்பான அனுபவம் ஒருவேளை நம்முடைய வாழ்வில கடந்து வரலாம். ஆனா அந்த சூழ்நிலைமையில நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டம்தான் பாருங்க. 3 நாள் தண்ணீர் இல்ல. இப்ப தண்ணீரை பார்த்தா கசப்பா இருக்கு. முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் முறுமுறுப்பு வரும். ஆண்டவர் அதை அறிந்திருந்தார் பிரியமானவர்களே. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த வனாந்தர வாழ்வில. இந்த உலக வாழ்விலே, வனாந்தரமான வாழ்விலே மாறா போன்ற அனுபவங்கள் உங்களுடைய வாழ்விலே இருக்கிறதா? அந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அந்த மாறாவின் அந்த கசப்பான அனுபவத்தை அவர் மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னத்தை குடிப்போன்னு கேட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அன்பான தேவ பிள்ளையே, மோசே கர்த்தருடைய பாதத்துல போய் நிற்கிறார். உண்மைதானே? வேற என்ன செய்ய முடியும்? யாரிடத்துல போக முடியும்? அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு. இந்த உலக ஓட்டத்துல அவர் தானே நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்விலே கசப்பான அனுபவங்கள் அவருக்கு தெரியாதா என்ன?
அவர் நிச்சயமாய் அதை அறிந்து நம்முடைய வாழ்வில் இருக்கிற கசப்புகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். மோசே போய் ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அன்பான தெய்வ பிள்ளையே, மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இந்த காலை வேளை அந்த மரம் கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவை என்கிற அந்த மரத்திலே நமக்காக தூக்கப்பட்டார் அல்லவா? அந்த மரம், சிலுவை என்கிற மரம் நமக்கு இந்த காலை வேளையிலே புனித சின்னமாய் நமக்கு மாறி இருக்கிறது. அந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அந்த சாபமான அந்த மரத்திலே, கசப்பான அந்த மரத்திலே ஆண்டவர் ஏறி நம்முடைய சாபத்தை, நம்முடைய கசப்பான அனுபவங்களை மாற்றும்படியாய் அவர் கல்வாரியிலே உயர்த்தப்பட்டார் அல்லவா? அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்வு மதுரமாய் மாறும். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, அந்த மரத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த மரம் தண்ணீரிலே நான் இன்னைக்கு இவ்வளவு நாளும் அந்த மரம் என்கிற நான் அந்த இதை நான் வாசித்திருக்கோம் அநேக நேரங்களில. ஆனா இந்த மரத்தை எப்படி தண்ணீர்ல தூக்கி போட முடியும்? பெருசா இருந்திருக்கும்ல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, மரத்தை தான் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். சிலுவை என்கிற அந்த மரம் நமக்காக சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து அந்த சிலுவையிலே சாபமாய் மாறினார். எதற்கு தெரியுமா? நம்முடைய கசப்பான அனுபவங்களை மதுரமாக மாற்றுவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கே அதை இன்டைரக்டா அவர் காட்டிட்டார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் இந்த காலை வேளையிலே கசப்பான அனுபவங்கள் மாறும், மதுரமாக மாறும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்படவில்லை. அவர்கள் அந்த முகங்கள் எல்லாவற்றையும் அவர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் அந்த மதுரமான நீராக அங்க மாற்றிவிட்டார். அவர்களுக்கு நியமத்தை கொடுக்கிறார். என்னன்னா, நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானது நீ செய்யணும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளும். அப்பொழுது எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் நமக்கு வர பண்ணாமல் ஆண்டவர் இருக்க வேண்டுமேயானா, நம்முடைய கசப்பான வாழ்வை ஆண்டவர் மதுரமாக மாற்ற வேண்டுமேயானால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வோம். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுப்போம். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. இந்த நாளுக்கான வேதாகம கேள்வி: நீங்கள் என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் என்று கூறியது யார்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் மூலமாய் தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.